புத்தாண்டு விடுமுறையொட்டி காலை முதலே உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ராகவன் வழங்க கேட்கலாம். ராகவன், அரையாண்டு தேர்வு விடுமுறை மேலும் புத்தாண்டு கொண்டாட்டம் என சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்து வருவதை பார்க்க முடிகிறது. அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன, அதேபோன்று சுற்றுலா பயணிகள் அங்கு கண்டு குதூகலித்து வரும் தகவலையும் பதிவிடலாம். ராம்குமார், நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்து வரும் சுற்றுலா பயணிகள் பூங்காவில் நிலவும் இதமான காலநிலை அனுபவித்தவாறு கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் வண்ண வண்ண மலர்கள் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து புகைப்படம் எடுத்து உற்சாகமடைந்து வருகின்றனர். மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும். மாவட்டத்திற்கு நாள்தோறும் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் உலக பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா மற்றும் படகு இல்லம், தொட்டபெட்டா மலை சிகரம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர். இந்நிலையில் புத்தாண்டு விடுமுறை மற்றும் இன்று உலக பிரசித்தி பெற்ற உதகை தாவரவியல் பூங்காவில் காலை முதலே சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். ராகவன், தகவலுக்கு நன்றி. कितने जन बैठते हैं एक सीट में?